அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசி அல்லது மிதுன லக்னத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னாக தீராத காதலும் மோகமும் என்ற தலைப்புல மிதுன ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை, அதாவது காதல் வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் எந்த ராசிக்காரர்களுடன் ஒரு ஈர்ப்பு ஏற்படும், காதல் ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு பொது பலன்தான். இப்போ மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான். இங்க மிருகசிரீசம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரம் 3 பாதங்களும் இருக்கும். இப்போ மிதுன ராசியில பிறந்தவங்க இரட்டை மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் தந்திரமாகவும் டிப்ளமேட்டிக்காவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசியில பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தோற்றப்பொழிவு இருக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது இனிமையாக பேசக்கூடியவர்கள். அதாவது குறிப்பா எதிர்பாலினர்கிட்ட பேசும்போது அந்த எதிர்பாலினர் இவங்க மேல ஒரு அஃபயர் அல்லது அஃபெக்ஷன் வர்ற மாதிரியான இவங்களுடைய பேச்சு இருக்கும். அதாவது கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசினா கூட ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பவர் உண்டு. அவங்களுக்கு கண்களே ஒரு பவர்ஃபுல்லா தான் இருக்கும். பொதுவாகவே மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்க, இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த துலாம் ராசியோட காதல் ஏற்படுறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவங்களை சுத்தி துலாம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க, மேஷ ராசி இருக்காங்க, மகர ராசி இருக்காங்கன்னா இந்த காதல் உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல துலாமோடு ஏற்பட்ட அது சக்சஸும் ஆயிடும். அதே சமயத்துல மேஷம் அல்லது மகரத்தோட ஒரு காதல் ஏற்படுது அப்படின்னாக்க அது பிரேக்கப் ஆகும். அல்லது இந்த ராசியோட திருமணம் ஏற்படுதுன்னா கூட அந்த திருமண வாழ்க்கையில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு, சப்போஸ் அந்த ஜாதகத்துல 2 பேருடைய ஜாதகத்திலையும் கலசர தோஷம் இருக்குன்னாக்க பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வகையில துலாமோட மேட்சிங் நல்லா இருக்கும். ஆனாலும் இதுக்குமே ஜாதக பொருத்தம்ன்றது பார்க்கணும். ஜாதகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ ராசி அடிப்படையில ஓகே, தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஓகே. ஏன்னா துலாம் என்பது ஒரு காற்று ராசி, மிதுனம் என்பதும் காற்று ராசி. அந்த வகையில ஓகே, ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே போலதான் மிதுன ராசிக்கு கும்பராசியும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். கும்பராசியோடையும் ஒரு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மேரேஜ் லைஃப் செட் ஆகுமா அப்படின்னா அதற்கு தான் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றேன். அந்த பொருத்தம் பார்க்கும் போது 2 ஜாதகத்திலையும் தோஷங்கள் இல்லை, கரெக்டா மேட்சிங்கா இருக்கு அப்படின்னாக்க இணைக்கலாம். இணைச்சாக பிரச்சனை கிடையாது. அதாவது கும்பராசி துலாம் ராசியோட மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய பிணைவு மகிழ்ச்சியை கொடுக்கும், காதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் அதாவது உடல் ரீதியான அன்பை மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியான அன்பு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு ரொம்ப டீப்பா ஒரு நேசிக்கக்கூடியவரை தான் எதிர்பார்ப்பாங்க. பொதுவாகவே மிதுன ராசியில குறிப்பா அந்த மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் காதல் அல்லது முதல் வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் இருக்கும். முதல் காதல் தோல்வி அடைஞ்சு 2வதா ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்றது அல்லது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றது போன்றவையும் மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. சப்போஸ் இவங்க காதலிக்கவே இல்லை, மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டைரக்டா கல்யாணம் ஆகுதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா மேரேஜ் மேட்சிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த மேரேஜ் மேட்சிங் ஒரு மேலோட்டமா ஒரு ராசியை மட்டும் அடிப்படையாக கொண்டு அல்லது நட்சத்திரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு பண்ணாக கண்டிப்பா அந்த வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிருகசிரீச நட்சத்திரத்துக்கு சொல்றேன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்கும். பொருத்தம் இருந்தாக பிரச்சனை கிடையாது, லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே போகும், ஓரளவுக்கு நல்லாவே அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி. சப்போஸ் அவங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க ஒரு 10% பேர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்து இருக்கிறாங்க. அதே போல மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து தனித்து இருக்கிறது, வாழ்க்கை துணைவர் வேற ஒரு ஊர்ல இருக்கிறது, இப்படி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இதே மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னாக்க காதல் வாழ்க்கை பொதுவாகவே இவங்களுக்கும் காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர்லாம் கூட வரும். அதாவது ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்போ நட்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா அது எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. அந்த ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. இந்த காம திரிகோணம்னு சொல்லக்கூடிய 3, 7, 11ஆம் பாவகம் இவங்களுக்கு வலுப்பெற்று இருக்குன்னா அந்த சூழ்நிலைகள் ஏற்படும்.
அதே போல இந்த அயன சயனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் பாவகம் முக்கியம். இப்போ இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் மிதுன ராசி அல்லது இது மிதுன லக்னத்தை எக்ஸாக்டா இருக்கும். மிதுன லக்னத்துக்கு 6 குடியவன் செவ்வாய் 11ஆம் அதிபதியாக வராரு. இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் இவருக்கு ஒரு பகை கிரகம் தான், அதாவது இந்த மிதுனத்துக்கு. அப்ப இந்த செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 8ஆம் இடத்துல உச்சமாகுவார் மகரத்துல. சோ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல வலு பெறும் போது அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் நிறையவே கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை அமைஞ்சிடும். மேலும் வெளியூர் வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய சூழ்நிலை வரும். அதே சமயத்துல 7ஆம் அதிபதி கெட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், குரு வக்கரமாயிட்டாரு அல்லது குரு பகவானை பொறுத்தவரையிலும் பாவகிரகத்தோட சேர்க்கை 8ல மறையறாரு அப்படின்னா கூட அது மேரேஜ் வாழ்க்கையை பிரிந்து அப்புறம் 2ஆம் தாரத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் 8ல இருந்து 7 குடியவன் குரு சரியில்லாம இருந்து, அதாவது கெட்டு இருந்து அல்லது பகை வீட்டுல இருந்து திருமணம் ஆன பின்னாடும் பாத்தீங்கன்னாக்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். சில பேருக்கு அதே போல வாழ்க்கை துணைவருக்கு அதே மாதிரி இருக்குன்னாக்க இருதாரத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த தாம்பத்திய சுகன்றது நிறையவே கிடைக்கும், அதுல பிரச்சனை கிடையாது. இந்த 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் இவருடைய ஜாதகத்துல ஆட்சி பெற்று 12ஆம் பாவகத்திலே இருக்குன்னாக்க, மிதுனத்துக்கு 12ஆம் பாவகத்திலேயே சுக்கிரன் இருந்தா அவங்களுக்கும் காதல் வரும், சக்சஸ் ஆகும். மற்ற தோஷம்லாம் எதுவும் இல்லை, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 2 குடியவன் நல்லா இருக்காரு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சக்சஸ் ஆகி நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க. பட் 7ஆம் அதிபதி கெட்டு இருந்து அல்லது பாவ கிரகத்தோட தொடர்பு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் அல்லது சனி போன்ற கிரகங்கள் இருக்கு அல்லது ராகு அல்லது கேது இருக்குன்னாகதான் அவங்களுக்கு இந்த 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைரோ தொடர்புகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 7ஆம் அதிபதி பாவத்துமா இல்ல, 7ஆம் பாவகத்துக்கும் பாவ கிரகத்தோட பார்வை இல்லைன்னாக்க இந்த பிரச்சனை கிடையாது. அதை நாம புரிஞ்சுக்கணும். இது அவங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு மாறுபாடு ஏற்படும். பொதுவா சொல்லணும்னாக்க மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு பிரேக்கப் ஏற்பட்டு அப்புறம் சேர்றது அல்லது காதல் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் மிதுனம் ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. மேலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசியில பிறந்தவங்க சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். தங்களை ஒருத்தர் கட்டுப்படுத்துறாருன்னு தெரிஞ்சாக்க அந்த உறவுல இருந்து இமீடியட்டா வெளியேறிடுவாங்க. அதே போல இவங்களுக்கு பொறுத்தவரையில ஒரு ஆக்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும், இரட்டை மனம் கொண்டவர்கள், குழப்பங்கள் இருக்கும். அதாவது சில நேரங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையுமே சாதக பாதகத்தை யோசிப்பாங்க, ஆனா சில நேரங்களில் இவங்களே குழப்பத்திலே இருப்பாங்க, எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாம ஒரு தவிப்புகள் இருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலும் ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த அன்பு லாங் டர்மா இருக்குமா அப்படின்னாக்க இருக்காது. சம்டைம்ஸ் அது மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில மனக்கசப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை அந்த வாழ்க்கையில ஏற்படுது. அதனால இவர்களுக்கு அந்த தீராத காதலும் மோகமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். மேக்சிமம் அதே மிதுன ராசியில் இருக்கிறவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க அல்லது ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் இது சொல்றேன், ஒரு சில பேர் அதுல விதி விலக்குகள் இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு இந்த காற்று ராசின்றதுனால சிம்மம், மேஷம் மற்றும் தனுசு இதெல்லாம் கூட ஒரு ஈர்ப்புகள் வரும். இவங்கெல்லாம் கூட இவங்களை சுத்தி இருப்பாங்க. சிம்மத்தோட கூட காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிம்மத்தோட காதல் செட் ஆகுமா அப்படின்னா, இந்த சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிதுன ராசியில திருவாதிரையில பிறந்தவங்களை மேரேஜ் பண்ண முடியுமா? நட்சத்திர பொருத்தம் வராது. ரெண்டாவது ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாவே இருக்கிற மாதிரி ஏற்பட்டுடும். அந்த மாதிரி பார்க்கும்போது சிம்ம ராசியோட இவங்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டா கூட அதுல சில சிக்கல்கள் வரும், சில பிரிவுகளை சந்திக்கிறாங்க. மிதுனம் ராசிக்கு தனுசு ராசியோடு காதல், ஈர்ப்பு, திருமண பந்தம்லாம் கூட செட் ஆகும். ஏன்னா இது ஒரு சமசப்தம ராசி. அதே போல தனுசு என்பது நெருப்பு ராசி. அந்த வகையில காற்று ராசியான மிதுன ராசியை ஈர்க்கும். ஆனாலும் ராசி அதிபதி பொருத்தம் வராது, ராசி பொருத்தம் வரும். அதாவது தனுசு குரு பகவான், மிதுனத்துக்கு புதன். ஈகோ கிளாஷ் நிறைய இருக்கும். 2 பேரும் சேர்ந்தாங்கனாக்க நிறைய சண்டை போட்டுக்குவாங்க, அன்பு அதிகமாக காட்டிக்குவாங்க. சண்டை போட்டாலே அதிகமா இருக்கும், அன்பு காட்டினாலே அதிகமாக இருக்கும். ஒரு கான்ட்ரவர்சியோடய இருக்கிற மாதிரி இருக்கும். சண்டையும் சமாதானமும் இவங்க வாழ்க்கையில போயிட்டே இருக்கும். சப்போஸ் ஜாதகத்துல தோஷங்கள்லாம் இல்லைன்னா பிரிய மாட்டாங்க, லைஃப் அப்படியே தான் போகும். தோஷங்கள் இருக்கும் பட்சத்துலதான், அதாவது கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கு அப்படின்னா தான் அப்படிப்பட்டவர்கள் தான் பாத்தீங்கன்னா பிரிந்து 2ஆம் தாரம் போறது. அந்த அமைப்பு இருக்கும்போது அந்த மாதிரி ஏற்படும். தனுசு ராசியை மேட்சிங் பண்ணும்போது கவனமா இருக்கணும். அதே போல மீனம் ராசியோடையும் கன்னி ராசியோடையும் சேர்த்தலாமா மிதுனத்தை அப்படின்னா, இந்த கன்னியும் சரி மீனமும் உபய ராசிகள். இது ஒரு ஆவரேஜான பொருத்தம் வரும். கன்னி ராசியும் மிதுன ராசியும் ராசி அதிபதி பொருத்தம், ராசி பொருத்தம்லாம் வருது.
ஆனா தத்துவத்தின் அடிப்படையில டிஃப்ரெண்ட். கன்னி ராசி வந்து நிலம் ராசி, அதே போல மிதுனம் என்பது காற்று ராசி. அந்த தத்துவத்தின் அடிப்படையில டிஃப்ரெண்ட் இருக்கனால இது ஒரு ஆவரேஜான பொருத்தம்னு எடுத்துக்கணும். தோஷங்கள் இல்லைன்னா இந்த ஜாதகத்தை இணைக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். இது ஆவரேஜான பொருத்தம். மீன ராசி என்பதும் பாத்தீங்கன்னாக்க இது ஒரு நீர் ராசி. அதே போல ராசி அதிபதி பொருத்தம் வராது, ராசி பொருத்தம் வரும். ஆனாலும் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பொருத்தம் வரும். தோஷங்கள் இல்லைனாக இதை வந்து நம்ம இணைக்கலாம். ஆனாலும் இந்த உபய ராசிகளோட, குறிப்பா கன்னி மீனம் இந்த ராசிகளோட மிதுனத்தை இணைக்கும் போது, ஏன்னா மிதுனமும் உபயராசி, அதனால இந்த உபய ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த கலசர தோஷம் இருக்கிறது, தார தோஷம் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வர்றதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில வந்து பார்க்கும்போது தோஷங்கள் இருக்கா என்பதை மட்டும் கண்டிப்பா பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா தான் இணைக்கிறது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பு. அதே போலதான் தனுசு ராசியோடு இணைக்கிறதும் முக்கியம், அதுவுமே உபயராசி தான். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க மகரம் சஷ்டகமா வரும். ஆனாலும் ஒரு கான்ட்ரவர்சியல் இருக்கும் மகரத்தோட வந்து மிதுனத்தை இணைக்கும் போது. கும்பராசி இணைக்கலாம், அதுல தோஷங்கள்லாம் இல்லைன்னா லைஃப் நல்லாவே போகும். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதே போல கடக ராசியும் மிதுன ராசியும் செட் ஆகுமானா செட் ஆகாது. கடகத்தையும் மிதுனத்தையும் இணைக்கும் போது பாதிப்புகளை ஏற்படுத்து, பிரிவுகளை ஏற்படுத்துது, செட் ஆகாது. அதை தவிர்க்கணும். விருச்சிக ராசியும் மிதுனத்தோடு இணைப்பதை தவிர்க்கணும், அதுவுமே பாத்தீங்கன்னா செட் ஆகாது, சஷ்டகமாவும் வரும். விருச்சகமும் மிதுனம் ராசி அதிபதி பொருத்தம் வராது, ராசி பொருத்தமும் வராது, ஒரு கான்ட்ரவர்சியலாவே இருக்கும். இன்கேஸ் ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லை, ரெண்டு ஜாதகமும் ஒரு யோக ஜாதகம், வெவ்வேறு தசாபுக்தி ரெண்டு பேருக்கு நடக்குது, யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது, காதலிக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுது, எங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், மிதுன ராசிக்காரங்க நான் விருச்சிக ராசி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு எக்ஸப்ஷன் கேசஸ் 1-2 பேரு கண்டிப்பா இருப்பீங்க. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா பொது பலனா சொல்லும் போது அவாய்ட் பண்றது நல்லது. அதாவது விருச்சகமும் கடகமும் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்றத நான் சொல்ல வரேன். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் வந்து ஜாதகத்தோட நல்லா இருந்துச்சுன்னா மேக்சிமம் இந்த தாம்பத்திய சுகம் நல்லாவே கிடைக்கும். சுக்கிரன் கேதுவோடு இணைஞ்சு இருக்கிறாரு அல்லது கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கு, பகை வீட்டுல இருக்குன்னா தான் அப்படிப்பட்டவர்களுக்கு இணையான துணை கிடைக்கிறதுல, தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுல, ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மையோடு இருக்கிறது, அல்லது பணம் சம்பாரிச்சா கூட இவங்க வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ வேலை பார்த்துட்டு இருக்கிறது, வாழ்க்கை துணையோர் ஒரு ஊர்ல இருக்கிறது, இப்படி தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு காரணம் சுக்கிரன் கெட்டு இருக்காங்கன்னா எதிர்பாலினராலேயே பாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள் பொதுவாக மிதுன ராசிக்கு அதிகமே உண்டு. அதனால மிதுனம் லக்னமாக இருக்கீங்க அல்லது மிதுன ராசியா இருக்கீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்காரா அப்படின்றது தான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அயன சயன ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால தாம்பத்திய சுகம் எப்படி கிடைக்கும் அப்படின்றது சுக்கிரனை பேஸ் பண்ணி இருக்கு. பொதுவாகவே முதல் பகுதி வாழ்க்கையில மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகுது, அதனால வந்து தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாம இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சி கிடைக்காம இருக்கலாம். ஆனா பிற்பகுதி வாழ்க்கையில ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, தாம்பத்திய சுகம் கிடைக்குது, அதுக்கான வாய்ப்புகளும் அமையுது. ஸோ முதல் பகுதியில கொஞ்சம் லேட் மேரேஜ் அல்லது திருமண வாழ்க்கையில சில சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு ஏற்பட்டு அது வந்து ஒரு 36-37 வயசுக்கு மேல மாற்றங்கள் ஏற்பட்டுடுது. அப்போ அவங்க லைஃப் ஒரு ஸ்மூத்தா போற மாதிரியான சூழ்நிலைகளும் சில பேருக்குலாம் ஏற்படுது. பொதுவா சொல்றேன் இதை. அதே போல இதுக்கு வந்து பொதுவாகவே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தோஷங்கள்லாம் இல்லாம அல்லது இந்த தாம்பத்திய சுகம் எப்படி கிடைக்கும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு திருமணம் செய்யறது என்பது மிக சிறப்பு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.